அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு என்று அவருடைய இரத்தத்தை தந்திருக்கிறார். தீமைகள், ஆபத்துக்கள், பொல்லாப்புகளில் இருந்து, சாத்தானின் கிரியைகளில் இருந்து முறியடிக்கிற அவருடைய இரத்தம் நமக்கு உண்டு. அந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்துவோம். நமக்கு எதிராக இருக்கிற தீமைகள், சாத்தானின் கிரியைகளுக்கு எதிராக ஆண்டோட இரத்தத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது, பாடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது எல்லா தீமைகளும் விலகும். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். உமது ஜனங்கள் உன்னில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உன்னில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவி நிறைவை திரும்பத்தாரும், ஆவி நிறைவை திரும்பத்தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. மனிதர்கள் எல்லோரும் மீட்படைந்து, மனிதர்கள் எல்லோரும் மீட்படைந்து, மனிதனின் தேவனே எழுந்தருளும், மனிதரில் தேவனே எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த
அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, திருச்சபையில் எல்லாம் ஜொலிக்கணுமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த தொலைக்காட்சியில் கண்டு ஜெபிக்கக்கூடிய உங்களுக்கு இறை ஆசீர் உரித்தாகுக. இன்றைய இறை வார்த்தையானது யோவான் எழுதிய நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 21வது இறை வசனம் முதல் கொடுக்கப்படுகிறது. அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொள்வர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உண்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் இயேசு இன்று தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கோடிட்டு காட்டுகிறார். நீ என்னை அன்பு செய்தால்தான் நான் சொல்றதை கேட்ப. உங்க வீட்டுக்கு ஒரு ஜாமான் வாங்கணும்,
உங்கள் வீட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், நீங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டு பிள்ளையை பார்த்து தான் சொல்ல முடியும். உங்கள் வீட்டு கடனை அடைக்கணும், அடுத்த வீட்டு பையனை பார்த்து எப்பா என் கடனை அடைச்சுன்னு சொல்ல முடியுமா? நமது மகனை மகளை பேர குழந்தையை பார்த்து தான் சொல்ல முடியும் இந்த கடனை அடைத்து விடு என்று. அவங்க ஏன் அடைக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நம்முடைய குடும்பம் என்ற அந்த அன்பின் பிணைப்பு அவர்களை அந்த கடமைக்குள் இட்டு செல்கிறது. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு இருக்கின்ற இடத்திலே அந்த யார் மீது அன்பு கொள்கிறோமோ அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறோம். யார் மீது அன்பு பாசம் இருக்கோ அவர்கள் சொல்வதை நாம் கேட்டுக்கொள்கிறோம். யார் மீது பாசம் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக எதையும் செய்கிறோம். அதான் இயேசு சொல்றார், என் மீது நீ அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடி. என்ன கட்டளை? நான் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். எனவே என் அன்பு மக்களே, அதை கேட்டுக்கொள்வதற்கு கூட ஆண்டவரின் ஆவியானவரின் வல்லமை வேண்டும். தூய ஆவியானவர் உங்கள் மீது வந்து உங்களுக்கு அந்த வல்லமையை தருவார் என்று சொல்லுகிறார். இறையாசீர் உங்களை இன்று வழி நடத்துவதாக. எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமாய் இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன். தேவாதி தேவனுடைய கரம் உங்களோடு கூடவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல சுகமா இருப்பீங்க. பைபிள் சொல்கிறது, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம், யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, பாதுகாப்புக்காக நிறைய காரியங்களை நாம் இன்னைக்கு செய்கிறோம். நிறைய உடற்பயிற்சிகள், உணவுல கட்டுப்பாடு, நல்ல எத்தனையோ காரியங்கள்ல நம்ம அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டு இந்த பாதுகாப்பு, இந்த உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்புக்கான முயற்சிகள், குடும்பத்தை பாதுகாக்கணும். என்ன செய்யறோம்? நல்ல கொஞ்சம் பொருளாதாரம், பணம் எல்லாம் இருந்ததுன்னா பாதுகாப்பா இருக்கணும். இன்னைக்கு பயணங்கள்ல பாதுகாப்பு, சீட் பெல்ட் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா? அதே போல கார்ல போகும் பொழுது நமக்கு ஏர் பேக் அப்படின்னு எல்லா இடமும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்திருந்தும் கூட அநேக நேரங்கள்ல நம்ம முயற்சிகள் தோற்று போய் விடுகிறது. என்னங்க நல்லா தானங்க இருந்தாரு, என்னங்க ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் கைகூடாம போயிட்டு. என்னங்க பிள்ளைங்களுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு, என்ன ஆச்சு? ஐயோ அதை எங்க கேக்குறீங்க? அந்த பையனும் பொண்ணும் என்னமெல்லாம பண்றாங்க, ஊதாரியா இருக்கிறாங்க, இப்படி அழுகிறவர்கள் நிறைய பேர். இல்லைங்க, பயணம் செய்யும் பொழுது பாதுகாப்பான வாகனத்துல தானே போனாங்க, அது பாதுகாப்பான வாகனம் தாங்க, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல, இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகல அப்படின்னு விபத்துக்கள்ல எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு எங்க இருந்து வருது தெரியுமா? மனுஷனுடைய கண்டுபிடிப்புல இல்லைங்க, தெய்வத்தினுடைய பாதுகாப்பு. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களை பாதுகாத்தா மட்டும்தான் நீங்க நல்லா இருக்க முடியும். உங்க பிள்ளைங்க, உங்க சோர்ஸ், உங்களுடைய பயணம் எல்லாமே பாதுகாக்க முடியும். அதனால நான் மீண்டும் அந்த வார்த்தையை கவனிங்க, யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. நல்லா கவனிப்பீங்க நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, நான் ரொம்ப ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னையோ என் குடும்பத்தையோ பாதுகாக்க முடியாது, என்னால முடிந்ததை நான் செய்யலாம், ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தை பாதுகாப்பார். நம்புறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உமது பெயர் இயேசு என்கிற உம்முடைய நாமத்தினால் என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஜெபிப்போம். அப்பா, நீரே எங்களை பாதுகாப்பவர். உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இப்போது இந்த குடும்பத்தில் இறங்கி வரட்டும். இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே தீங்கு, தீமை, பொல்லாப்பு, வாதை எல்லாவற்றிற்கும் விலக்கி இவர்களை பாதுகாத்தருளும். என்னுடைய தொழில் முயற்சிகள், வருமானங்கள், இவைகளுக்கு விரோதமாக செயலாற்றுகிற அந்தகார சக்திகள், தீயோனின் எல்லா ஆக்கணைகளிலிருந்தும்
இவர்களை நீர் விடுவித்தருளும். உம்முடைய கரம் இவர்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 20:1, யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. God bless you. மரியே வாழ்க.